பைக் பேரு மீமோ. அந்த எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு எப்பனா நம்ம யார்கிட்டயுமே நம்ம ஃபீலிங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது, யார் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஜீவன் இருக்குன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான் என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. மீமோ வீட்டில் வேற பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றேன். எங்கேயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது, போலாமா? ஆனா வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, ஆண்டி வேலை அடிச்சிட்டு போயிடலாம். ஒரு 1 டே இல்லைன்னா ½ டே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். போவீங்க 2 பேரும்? கோவிலுக்கு போவோம். ரைட். சார் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். ஸ்டார்ட்டே ஆகாத டைம்லாம் இருக்கும். வேற யாருக்கும் எங்க நான் கொடுக்க மாட்டேன் என் பைக். ஸோ எங்க வேற யாருக்கும் வேலை இருந்தாலும் அவங்க எட்டுன்னு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு வேணுக்கும் போது நான் சொன்னது தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்லை, ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். எங்க அப்பா சொன்னா ஏதாவது சூனிய பண்ணி வச்சுட்டியா, நீ வந்தாதான் கை வச்சாதான் இது ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோல் ரொம்ப லைட்டா இருக்கும், இப்பனா ஆஃப் ஆகல மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகணும், தயவு செஞ்சு அந்த கொஞ்சம் தூரம் என் கூட வந்துரு, உனக்கு நல்லா சாப்பாடு போட்டுறேன். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு.